கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றி கொஞ்சம் அப்படியே இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். சிலுவை, அந்த சிலுவையில் நம்முடைய இரட்சகர் நமக்காக சிலுவையில் மரித்தது. இது இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை பிள்ளைங்க சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு தேவனுடைய அன்பை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். The love of Christ demonstrated on the cross. கிறிஸ்துவனுடைய அன்பு சிலுவையின் மூலம் என்ன பண்ணப்பட்டதுன்னா பிரகடனம் பண்ணப்பட்டது அல்லது வெளிப்படுத்தப்பட்டது. டெமான்ஸ்ட்ரேட்டட்னா அன்பு அன்புன்னு சில பேர் வாய் வழியாக பேசினிருப்பான், ஆனால் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அன்பே இல்லாத மாதிரி செய்வான். நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன்ட்டு உயிரை எடுப்பானுங்க சில பேர்லாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவர் அப்படி கிடையாது. நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன்னு சொன்னார்னா அதை நிரூபித்து காண்பித்தார். இட் டிஸ்பிளேடு, அவர் அதை செயல்படுத்தி காண்பித்தார். அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டட். எப்படி அதை காண்பித்தார், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கூட பார்க்குறோம் இல்லையா, கிறிஸ்து சிலுவை ஒரு மரணத்தினுடைய, தம்பி அழகாக சொன்னார், அது ஒரு மனிதனுடைய முடிவாக இருந்ததை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஆரம்பமாக மாற்றிட்டார் பாருங்க. அது ஒரு பெரிய உண்மை தான். அது ஒரு இல்லையா சொல்லுங்கள். அங்கே எல்லாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சது, ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை இயேசு ஆரம்பித்து வைத்தார் சிலுவையில். அற்புதமான ஒரு காரியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ ஹவு he displayed his love upon the cross. கிறிஸ்து சிலுவையில் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்ப்போமானால், ரோமர் 5:8 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் திறவுகோல் வசனம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறதுக்கான திறவுகோல் வசனம் ரோமர் 5:8. But God demonstrated his own love toward us in that while we are still sinner, Christ died for us. தமிழில் வாசிங்க. நாம் பாவிகளாய், நல்லா புரிஞ்சுங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போல்லாம் 7 வார்த்தை பேசுவாங்க. இன்னைக்கு கூட அந்த 7 வார்த்தையை நான் படித்தேன், சும்மா படிக்கணுமேன்றதுக்காக படித்தேன். 7 வார்த்தையை பேசுவாங்க. இதையே 7 வார்த்தை வருஷம் பேசினுப்பாங்க. ஆனால் என்னடா அர்த்தம், என்னதான் அந்த சிலுவையிலேருந்து நமக்கு வெளிப்பட்டது, அதை சொல்ல மாட்டாங்க. அவர் தாகமாக இருக்கிறேன் என்றார். அவர் என்ன சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, இன்றைக்கு என்னோடு கூட நீ என்ன பண்ணுவ, பரதேசில் இருப்பாய். அதுக்கப்புறம் சீசரே அதோ உன்னுடைய தாய், ஸ்திரியே அதோ உன்னுடைய மகன். இதையே சொல்லின்னு இருப்பாங்களே கண்ணையே. இது உண்மை என்னன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 4 சுவிசேஷங்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்லுது. ஆனால் 4 சுவிசேஷத்துக்கு பிறகு கடிதங்கள் ஆக்சுவலாக அதன் மூலம் நமக்கு என்ன கிடைத்தது என்பதை பற்றி சொல்லுது. என்ன நடந்தது, அதனால் எனக்கு என்ன கிடைத்தது, நான் என்ன பெற்றுக்கொண்டேன், நான் என்ன புரிந்து கொண்டேன், எனக்கு என்ன தெரியுது. ஸோ இந்த வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில், இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்தமாக எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே உத்தமர்கள் கிடையாது. எல்லாரும் யாருங்க, பாவிகள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். சொல்ல போனால் நாம தேவனுக்கு விரோதிகளாய் மாறிவிட்டோம், சத்துருக்களாய் மாறிவிட்டோம், நம் பாவிகளாய் மாறிவிட்டோம். ஒரு பாவியை தேவன் எப்படி தண்டிக்க தான் பார்ப்பார். ஒரு பாவியை தண்டிக்கணும், ஏன்னா அவர் நியாயாதிபதி. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஒரு புறம் அன்புள்ளவர், ஒரு புறம் நீதி உள்ளவர். இப்போ அவர் நீதியின்படி நம்ம எல்லாம் பாவிகள்னு அவர் நம்மளை நியாயம் தெரிஞ்சுட்டா அவருடைய அன்பு கொஸ்டின் மார்க் ஆகிடும். அப்போ அவருடைய அன்பு எங்கே போச்சுன்னு சொல்லி அது கேள்விக்குறியாக மாறிடும். ஒருவேளை அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருப்பார்னா அவருடைய நீதி எங்கே போச்சுன்னு கேள்விக்குறியாயிடும். இது ரெண்டையுமே தேவன் சிலுவையின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அதான் பைபிள் சொல்லுகிறது. எல்லாம் பைபிளை திறந்து வாசிங்க. அந்த ரோமர் 5:8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பாவியா இருந்தேன், எனக்குரிய இடத்துல கிறிஸ்து என்னுடைய சாபத்தை, என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்ததன் மூலம் அவர் என் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பதை அவர் மரித்தார். நீதியின்படி அவர் மரிச்சிட்டாரு, ஆனா எனக்குரிய இடத்துல அவர் மரித்தார். He died on the cross
இந்த பிளேஸ் வேர் ஐ ஹேவ் டு ஹேங், நான் எங்க தொங்குறோமோ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரா? மரித்தார். இவருடைய அளவற்ற அந்த அன்பு இந்த சிலுவையின் மூலம் என்ன பண்ணப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. சிலுவையை பாருங்க, சிலுவை வந்து எப்படி இருக்குது? இதுதான் சிலுவையில் வானத்துக்கும் பூமிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அவ்வளவு பெரியது. சிலுவை கிறிஸ்துனுடைய அன்பினுடைய அந்த அளவற்ற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அளவற்றது என்பதை கிறிஸ்துனுடைய சிலுவை என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகிறது. இதுதான் அவருடைய திட்டம். சிலுவையின் மூலம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதுதான் ரட்சிப்பின் திட்டம். This is the plan of salvation. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் ஒரு வசனத்தை தம்பி கூட காமிச்சார் பாருங்க. அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்ப்பார். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை தீர்ப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ கிறிஸ்து நமக்காக மரித்தார். எப்படி மரித்தார்? சிலுவையில் மரித்தார். சிலுவை தேவனால் ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டது? முன்குறிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோம். எப்படி முன்குறிக்கப்பட்டது? இயேசு வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் சிலுவையில் மரிப்பேன், சிலுவையில் மரிப்பேன். சீசர்களுக்கெல்லாம் சொல்றார். பேதுரு கூட கூட்டு போய் கண்டிக்கிறார். நாங்கள் ஆண்டவரே அபசபரமாக பேசுறீங்க, நாங்கள் வேற உங்கள் மேலே வேற திட்டத்தை வச்சுருக்கிறோம், நீங்கள் வந்து சாவன் சிலுவையில் மரிப்பேன்றீங்களே, இது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னார். உடனே இயேசு சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, தேவனுக்கு ஏற்றவைகளை என்ன பண்ணலை? சிந்திக்கலை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த ரட்சிப்பின் திட்டத்தின் மூலம் God demonstrated his own love. நம்ம மேல என்ன பண்ணாரா? வெளிப்படுத்துறாரு. அதை வந்து யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த பாயிண்ட பிடிச்சுங்க. தேவன் அன்பை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா அந்த அன்புக்கு எவன் ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்றானோ, எப்படி how to respond is love. ஒருத்தர் உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு, உங்களுக்கு எல்லாமே பண்றாரு, you have to respond to that love. அந்த அன்புக்கு நீங்க என்ன பண்ணணும்? ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஆனா ரெஸ்பான்ஸ் பண்ற எவனும் அவன் கெட்டு போக மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ரெஸ்பான்ஸ் பண்ணா கெட்டு போக மாட்டேன். நீ அதை ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா, தட் மீன்ஸ் அதை புறக்கணித்தால், அதுதான் வேதம் சொல்லுது. தம்பி கூட வசனத்தை சொன்னார். அவர் வசனத்தை எடுத்து நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாய் இருக்கிறது. கை இருந்தா கையை தட்டு. அல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொன்னார், நீ கையை தட்டலன்னா கை இல்லாதவனை போய் கேளு, அப்போதான் கை தட்டுறதுனுடைய அவனுக்கு கை தட்டணும்னு ஆசைப்படுவான். உனக்கு கை இருக்குது, நீ கையை தட்ட மாட்டேன்ற. அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் நல்லா புரிஞ்சுங்க. தேவன் அன்பை வெளிப்படுத்திட்டார். இவ்வளவா அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், நல்லா புரிஞ்சுங்க, எவனோ அவன் ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ, அவன் இந்தியனோ, அவன் ஜப்பானீஸோ சைனீஸோ, அவன் யாரோ, அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, ஏழையோ பணக்காரனோ, எவனோ, இஃப் யூ ரெஸ்பான்ஸ் டு தட் லவ், அந்த அன்பை, அன்புக்கு நீ ரெஸ்பான்ஸ் செய்வாயானால், அந்த அன்பை நீ என்ன பண்ணுவாய்? அதற்கு நீ உன்னுடைய கவனத்தை செலுத்தி அந்த அன்புக்கு பிரதிபலன். யாராவது ஒரு தண்ணி கொடுத்தா கூட நம்ம அந்த தண்ணி கொடுத்த உடனே என்ன பண்ணணும்? என்ன எதிர்பார்க்குறோம்? தாகமாக தண்ணி கொடுங்கன்றாங்க, தண்ணி கொடுக்குறோம். கொடுத்த உடனே, தண்ணியை கொடுத்த உடனே என்ன எதிர்பார்க்குறோம்? ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்க, தண்ணி கொடுத்தீங்க. அது ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் பண்ண நன்றி கெட்டவன் அவன். இன்னைக்கு சொல்கிறோம் பாருங்க, நிறைய நன்றி கெட்ட ஜன்மம் இருக்குது. நினைச்சே பார்க்கறதில்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லு, கொஞ்சமாவது நினைச்சு பாரு என்ன நடந்தது. நினைச்சே பார்க்கறதில்ல. எல்லாம் அதாவது தாம் பண்ணதை மட்டும் தான் பெருசா நினைக்கிறது. எவ்வளோ நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை நினைக்கிறதே இல்லை. அவர் செய்த சகல உபகாரங்களை, அவர் செய்த உபகாரத்திலே பெரிய உபகாரம் தெரியுமா? சிலுவையில் அவர் எனக்காக மரித்தது. Response to that love. How? Through faith. விசுவாசத்தின் மூலம். நல்லா புரிஞ்சுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சிலுவையில் வெளிப்படுத்தின அந்த அன்பை நீ விசுவாசத்தின் மூலம் ரெஸ்பான்ஸ் பண்ணா நீ கெட்டே போக மாட்டா. அந்த விசுவாசமும் தலை மேல வந்து உனக்கு பலிக்கும்.
சாபம் நீங்கும், வியாதி நீங்கும், தரித்திரம் நீங்கும், பிசாசுடைய வல்லமைகள் முறிக்கப்படும். when you respond through faith. அதனால்தான் சொல்றார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அன்பை வெளிப்படுத்தியிருக்கார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை. நிறுத்துங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ, அங்க உங்க பேரை போடுங்க, ஜாய் சாமுவேல். if I believe in him, அவர் மீது நான் விசுவாசம் வைப்பேன். ஏன்னா அவ்வளவு பண்ணிட்டார் அவர். ஒண்ணுமே பண்ணாத மேலெல்லாம் விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் காட்டுறாங்க தெரியுமா? பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், புஷ்ப அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சவரை மறுதளிக்கிறான், புறக்கணிக்கிறான், அவரை வேணான்னு வெறுக்கிறான். அவருடைய மகத்துவம் தெரியல. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுடைய பிள்ளைகளை, யூ ரெஸ்பான்ஸ் டு தட் லவ் த்ரூ ஃபெய்த். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எவனோல நான் ஒரு ஆளுங்க. நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, பெரிய ஞானி கிடையாது, பெரிய படிப்பறிவு கிடையாது, பெரிய உயர்ந்தவன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒன்லி ஐ ட்ரஸ்ட் ஹிம். அவர் மேலே ஒரு விசுவாசம், சின்ன பெரிய விசுவாசம், பெரிய உத்தமெல்லாம் கிடையாது. நான் பாவி. இன்னும் சொல்ல போனால் பிரதான பாவி, நம்பர் 1 பாவி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான் அப்படின்னு பரிசுத்தவானாக பவுலே சொல்லுவார்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அவரே அப்படி சொல்லுவார்னா நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ பிரதான பாவியாகிய நம்மை ஆண்டவர் பாருங்க அந்த அன்பை வெளிப்படுத்துறாரு. அந்த வெளிப்படுத்திட்டு என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார், எக்ஸ்பெக்டிங். யாராவது இதை நம்ப மாட்டானா, யாராவது இதை அங்கீகரிக்க மாட்டானா, யாராவது இதை விசுவாசிக்க மாட்டானா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது மனித அறிவுக்கு விளங்காத ஒரு அன்பு, மனித அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு, இது மனிதனால் விளங்கிக் கொள்ள முடியாத அன்பு. எவ்வளவு எப்படிப்பட்ட அன்பு? இவ்வளவோய். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. எவ்வளவாய் எவ்வளவாய் எவ்வளவாய்? அளவற்ற அன்பு, அளவிட முடியாத அன்பு. இவ்வளவாய் சிலுவை அதை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவாய் இவ்வளவாய் எவ்வளவாய் இவ்வளவாய் எவ்வளவாய் இவ்வளவாய் எவ்வளவாய் சிலுவை பார், அவ்வளவாய். சிலுவை is a symbol that shows the ultimate love of God. தேவனுடைய அளவிடப்பட்ட அந்த அன்பை அது வெளிப்படுத்துகிறது. ஏதோ சிலுவை வந்து தற்செயலா நடந்த ஒரு சம்பவம் இல்லைங்க. இது எதற்செயலா நடந்தது. இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அவர் பாவங்க நல்லவருங்க, அவர் வந்தாருங்க, அவரை தூக்கி சிலுவையில் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. சிலுவையில் அவரை அடிக்கலங்க, இது தற்செயலா நடந்தது இல்லைங்க. இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட், இட் இஸ் a plan of God. அது ஒரு தற்செயலாய் நடந்தது அல்ல, மாறாக தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு கிருபையின் திட்டம், ஒரு மாபெரும் திட்டம். இது எதற்செயலா நடந்ததல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏசப்பா ரொம்ப நல்லவருங்க, அவர் இந்த உலகத்துக்கு வந்தாருங்க, அவர் நல்லது செய்தாருங்க, படுபாவிங்க அவரை என்ன பண்ணா யூதாசு காட்டி கொடுத்தான், சீசர்கள் விட்டு போயிட்டானுங்க, இந்த ரோம போர்ச்சவர்கள் என்ன பண்ணாங்க அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் பேதுரு பிரசங்கம் பண்றார். தேவன் நிர்ணயித்திருந்த இந்த ஆலோசனையை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இது தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை, இது தேவனுடைய திட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதா தம்முடைய குமாரனை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதா என்ன பண்ணாராம்? கொடுத்தாரு. இயேசு என்ன பண்ணாரு? மனம் வந்து மரித்தார். அவர் கொடுத்தாரு, இவர் என்ன பண்ணாரு? மனம் வந்து வந்தார். சில பேர்லாம் ஒரு வேலைக்கு அமிச்சா மூஞ்சி சுருங்கினே போவான் பாருங்க, முனவிக்கினே போவான். வேற ஆளே கிடையாதா, என்னையே தான் செய்யணுமா, நானே தான் பண்ணுமா, இதுக்கு நான் தான் பலிக்காடு ஆகணுமா? இயேசு அப்படி செய்யலைங்க. இயேசு பிதா அனுப்பினார், இயேசு மனம் வந்து மரித்தார். சொல்றாரு, என் உயிரை யாரும் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாதுன்றார். இன்னும் அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க. ஒருத்தனை என் உயிரை, என்னுடைய உயிரை ஒருத்தனை எடுக்க முடியாது.
சிலுவையில் கூட சிலுவையில் அடிச்சிட்டாங்களே, அவர் உயிரை எடுத்தாங்களா? எடுக்கல. அவரே கொடுக்கிறாரு. பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்கள் என்ன பண்றேன், நான் கொடுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர். சாகவே முடியாது. அவரை சாகடிக்கவே முடியாது. அவருக்கு சாகே கிடையாது. ஆனா அவர் சாக அடிக்கப்படலைங்க. அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். ஹல்லேலூயா. அளவற்ற ஒரு அன்பு. பிதா குமாரனை கொடுக்கிறாரு. குமாரன் மனமும் வந்து நமக்காக சிலுவையில் என்ன பண்றாரு, மரிக்கிறார். இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட அன்பு. மனித அறிவால விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு அன்பு. beyond human understanding. This love is beyond human understanding. மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு. அதுதான் பவுல் ரொம்ப அழகா அதை சித்தரிக்கிறார். அதை விளங்க அதை அவர் வர்ணிக்க முடியாத அளவுக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை எடுங்க. எபேசியர் 3:18-19 அந்த அன்பை பற்றி சொல்லும்போது அவரால் அது எபேசியர் 3:18-19 சகல பரிசுத்தவான்களோடு கூட, நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு இந்த உணர்வே இல்லைங்க, உணர முடியலைங்க. They cannot understand through the human brain. மனித ஆற்றலால், மனித அறிவால் இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. மனித அறிவால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனாலதான் சொல்ற 19 வசனத்துல, அறிவு கெட்டாத இந்த அன்பை. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புங்க? ஏன்னா நல்லவனுக்காக ஒருத்தர் சாவான். யாரோ ஒருத்தர் உத்தமரா இருக்கிறார், அவருக்காக ஒருத்தர் சாவார். பாவிகளுக்காக ஒருத்தர் சாக முடியுமா? இது மனித அறிவால புரிந்து கொள்ள. அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா? பவுலுடைய வேண்டுதல் இதை புரிந்து கொள்ளணும், நீ இதை விளங்கி கொள்ளணும். அறிவு கெட்டாத இந்த அன்பு, இது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று, மனிதனுடைய புரிதலுக்கு விளங்காத ஒரு அன்பு. மனுஷன் என்னதான் யோசனை பண்ணாலும் விளங்கவே விளங்காது, புரியவே புரியாது. இதை தேவன் தான் என்ன பண்ணணும், விளங்க பண்ணணும். தேவன் தான் இதை புரிய வைக்கணும். அதனாலதான் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் மகிமையின் பிதா, மகிமையின் தேவனை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. அவங்களுக்கு புரியல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களாகி நம்மை தெரிந்து கொண்டார். நமக்கு புரிய வச்சிட்டார். நமக்கு புரியுது, அவங்களுக்கு புரியல. கெட்டு போகிறவர்களுக்கு இது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. நாம அதை புரிந்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு மனக்கண்ணை திறந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, புரியுதா உனக்கு? சில பேருக்குலாம் ஏணி வச்சா கூட எட்டாது, ஒன்றும் புரியல. இது எப்படி விளங்கிக்கிறது? இதை எப்படி நான் புரிந்து கொள்றது? நல்லவனுக்காக ஒருத்தன் மறிக்கலாம், நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நான் ரொம்ப கெட்டவனாச்சே, நான் ரொம்ப மோசமானவனாச்சே, எனக்காக ஒருத்தர் மறிக்கிறார்னா, எனக்காக ஒருவர் ஜீவனை தருகிறார்னா, உண்மையாகவே இந்த அன்பை ஒருத்தன் புரிந்து கொண்டா அவன் வாழ்க்கை தலைகீழா மாறிடுங்க. இந்த அன்பை அவன் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு எத்தனை முறை நம்ம அவரை சிலுவையில் அறைகிறோம். இன்னும் கூட சில பேர் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் கூட அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா they are not responding through faith. அவங்க விசுவாசத்தினால அவருக்கு என்ன பண்றது இல்லை, பிரதிபலன் அவருக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை, அவருக்கு அந்த பதில் செல்றது இல்லை. இன்னைக்கு கூட சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம். உங்க நெருக்கத்தையும் உங்க ஒடுக்கத்தையுமே பெருசா கற்பனை பண்ணாதீங்க. சிலுவையில எனக்காக அவர் மரித்தார், அவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவீர்களானால், எப்படிப்பட்ட சாபத்திலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அதான் விசுவாசம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசன்றது யார் மேல வைக்கணுமோ அவங்க மேல வைக்கணும், எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். தவறான இடத்துல விசுவாசத்தை வச்சுட்டாக்கா அது பலிக்காது. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் எங்கெங்கயோ விசுவாசத்தை வச்சிருக்கிறாங்க, எது மேலேயோ விசுவாசத்தை வச்சிருக்கிறாங்க. சில பேர் சூரியன் மேல கூட வச்சிருக்கிறாங்க, அதை கடவுள் நினைச்சுருக்கிறாங்க. சில பேர் சந்திரன் மேல வச்சிருக்காங்க, சில பேர் மனுஷன் மேல வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, இந்த விசுவாசம் என்ன ஆகுன்னு சொன்னா ஃபெயில் ஆயிடும். திஸ் ஃபெய்த் வில் ஃபெயில்.
ஆனா நீ இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தேனா அந்த விசுவாசம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அந்த விசுவாசம் உனக்காக வேலை செய்யும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் என்ன பண்ணாரு? தன்னையே பலியாக்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த அறிவு நமக்கு வேணும். அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள, மனுஷனுடைய அறிவுக்கு விளங்காத இந்த அன்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கல்வாரியின் மூலம் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு இதை நமக்காக என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இயேசு உலகத்தில் வந்த போது அப்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் சிலுவையில் ஒப்பு கொடுக்க போறேன், சிலுவையில் நான் மரிக்க போறேன், என்னை சிலுவையில் என்ன பண்ணுவாங்க? அறைவாங்க, நீங்களாம் என்னை விட்டு என்ன பண்ணிடுவீங்க? ஓடிடுவீங்க. இதை சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஆனால் சீசர்களுக்கு கடைசி வரைக்கும் புரியல. பாருங்க, கடைசி வரைக்குமே புரியல. அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படாமலே இருந்தது. இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கு தான் பரிசுத்தாவின் வர வேண்டியிருந்தது. பரிசுத்தாவின் வந்த உடனே அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள், அதுக்கப்புறம் தான் பாருங்க கடிதங்கள் எழுதப்பட்டது. அது வரைக்கும் அவர் வந்தாரு, செத்தாரு, இத்தனைக்கும் சொல்றாரு. ஒரு சீசர்கள் வழியில் நடந்து போகும்போது இவ்விதமாய் கிறிஸ்து பாடுபடவும் மரித்தொழுந்து எழுந்திருக்க வேண்டியது என்று சங்கீதங்களிலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் எழுதியிருக்கிறதே உங்களுக்கு புரியலைன்னா அப்போ கூட உங்களுக்கு புரியல. மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியலை. ஏன் தெரியுமா? இன்னும் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க என்ன பண்ணல? விசுவாசத்தினால ரெஸ்பான்ஸ் பண்ணல. விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், விசுவாசிக்கிறவள் பாக்கியவதி. விசுவாசித்தால் யூ கெட் த ரெவலேஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த தன்னலமற்ற, அது தனக்காக வாழலை, தன்னை பெருசா எடுத்துக்கல, அவருடைய மனசுல எல்லாம் நம்ம தான் இருந்தோம். அவர் நமக்காகவே சிலுவையில் என்ன பண்றாரு? மரிக்கிறார். மனப்பூர்வமாக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். நீங்க சிலுவை காட்சிகள்லாம் படத்தில் கூட பார்த்துருங்க. சினிமாவில் கூட இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல பார்த்தீங்களா? இந்த திருடர்கள்லாம் சிலுவையில் அறைய கொண்டு போவாங்க. சிலுவையில் அவன் ஓடுவான், இயேசு போய் படுத்துப்பார் சிலுவையில், அவரே போய் படுப்பார். ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்கிறார், அதுக்காக செய்ய தான் வந்திருக்கிறார். அவர் தானாய் தன் மனம் உவந்து போய் என்ன பண்றாரு? சிலுவையில் அவர் தன்னை பலியாக்குகிறார். சிலுவையில் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன்றார். அதை ஒருத்தரும் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. யோவான் 10:17-18 வாசிங்க. ஜீசஸ் சேஸ், ஐ லே டவுன் மை லைஃப், நோ ஒன் டேக்ஸ் இட்ஸ் ஃப்ரம் மீ. அது ஒருத்தரும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் கொடுக்குறது தெரியுமா? நான் மறுபடியும் உயிரோடு எழும்புவேன்னு சொல்றார். நான் கொடுக்கிறபடினால் நான் கொடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு என்ன சொல்றாரு? நானா கொடுக்கிறேன். யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி சிலுவையில் அறைய முடியாது, முடியவே முடியாது. இயேசு யாரும் கட்டாயப்படுத்தி, நம்ம நினைக்கிறோம் அவரை தர கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க, அவர் அடி. நல்லா புரிஞ்சுங்க. ஒரே ஒரு செகண்ட்ல அவர் கண் சிமிட்டி இருந்தாருன்னா அந்த ஊரே சாம்பலா மாறி இருக்கும். அவர் சொல்றாரு, பட்டயத்தை எடுத்துட்டாரு பேதுரு. ஏன்னா ஏற்கனவே 2 பேர் நம்மளால கத்தி வச்சுருக்கிறானுங்க. இதோ பட்டயம் இருக்குது, நம்ம இது பட்டயம் வச்சுக்கிறாங்க, வெட்டிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, டேய் உன் பட்டயத்தை முறையில் போடு. நான் இப்போ பிதாவை வேண்டிக் கொண்டால் 2 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை அனுப்பி என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரால் பிதாவை என்னை காப்பாற்ற முடியாதான்னு கேட்குறாரு. அப்போ 2 மில்லியன் 2 லேகியோன்னு அர்த்தம். எவ்வளோ ஒரு தேவ தூதனே போதுங்க அந்த ஊரை நாசம் பண்ணுறதுக்கு. 2 லேகியோனுக்கு சமமான தேவ தூதர்கள் பூமியில் இறங்கி இருந்தாங்கன்னா அவரால் பண்ண முடிஞ்சிருக்கும், அவரால் பண்ணி இருக்க முடியும். ஆனா அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜீவனை மறுபடியும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதை நான் கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்பவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. உலகத்தில் வந்த நிறைய பேர் என்ன பண்ணாங்க? உயிரை விட்டாங்க, மறுபடியும் உயிரை திரும்பி வரல. ஏன்னா அவங்க யாரு? அவங்க கடவுள் கிடையாது. ஒரே ஒருவர் உங்களை என்னையும் படைத்தவர், வானம் பூமியை படைத்தவர், சர்வத்தையும் படைத்தவர். அவருக்கு உயிரை கொடுக்கவும் முடியும், அவர் உயிரை திரும்பவும் எடுக்கவும் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கொடுக்கிறேன்றார். எதுக்காக கொடுக்குறேன் தெரியுமா? நான் திரும்பவும் எடுக்க போறேன், நான் திரும்பவும் உயிர் தெழுவேன். 2த்தையும் சொல்றார். நான் சிலுவையில் மரிக்கவும் செய்வேன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். அந்த வசனத்தை கவனிங்க. 18ஆம் வசனத்தில் ஒருத்தரை எடுக்க முடியாது என்றார். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா?
நல்லா புரிஞ்சுங்க, அவரை கட்டாயப்படுத்தி யாரும் சாகடிக்கல. ஏதோ நிர்பந்தத்தால் இயேசு போய் என்ன பண்ணல, வேற வழி இல்லைப்பா, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, மாட்டிக்கினேன், அவ்வளோதான் என்னை போட்டாங்க அப்படின்னு நினைக்கல, சொல்லலை. அந்த சுச்சுவேஷனை கவனிங்க, அருமையான ஒரு சுச்சுவேஷன். இயேசு வனாந்திரத்தில் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அவர் பலவீனம் அடைகிறாருன்னு சொல்லி 2 தேவதூதர்கள் வந்து அவரை தேற்றுனாங்களாம். 2 தேவதூதர்கள் வந்து அவருக்கு சேவை பண்ணாங்க. வனாந்திரத்தில் பட்னியாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு தேவதூதர்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? அவர் பிறக்கிறதுக்கு முன்னால, அவர் பிறக்க போறாரு, பிறந்துட்டாரு, வானத்திலும் தேவதூதர்லாம் வந்து கொண்டாடுகிறார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் போது தேவதூதர் கொண்டாடுகிறார்கள். இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்படும் போது 2 தேவதூதர்கள் வந்துட்டாங்க. சாகும் போது எங்க போனாங்க? எல்லாரையும் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா வந்திருக்கிறாரு. எல்லாம் சொல்லிட்டாரு, யாரும் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க, நான் போய் என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறேன், அதன் மூலம் நான் எவ்வளவு அவங்க மேல அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை விளங்க பண்ண போகிறேன், அதன் மூலமாக ஒரு கூட்டமான மக்களை நான் என்னுடைய ராஜ்யத்திற்கு ஆதாயப்படுத்த போகிறேன். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தரித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு சிலுவையில் மரித்ததற்கு காரணம் என்ன? நம்ம மேல எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவதற்கு. இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. அவரை யாரும் நிர்பந்தப்படுத்தி சாகடிக்கல, அவர் யாருடைய கட்டாயத்தின் பேரும் சிலுவையில மரிக்கல, அவராய் மனம் வந்து தம்முடைய ஜீவனை நமக்காக சிலுவையில கொடுத்தார். குரல்லையே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவரே அதை அவர் சோஸ் பண்ணிட்டார். ஐ சோஸ் இட் என்றார், நான் அதை தெரிந்து கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பேதுரு ரொம்ப அழகாக எழுதுறாரு, அதை பற்றி பாருங்க. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு வெளிப்பாடு இருந்தது. பேதுரு அதை சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யாராவது வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு பெரிய ட்ரூத்துங்க. இதை கர்த்தருக்கு சித்தமான உயிர்த்தெழுதலில் பிரசங்கம் பண்றேன். நாம் பாவங்களுக்கு சேர்த்து, அதனுடைய ரகசியம் என்ன? நாம பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு, நல்லா புரிஞ்சுங்க, நான் பாவத்துக்கு சாகணும், நீதிக்கு பிழைக்கணும். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நான் சாகணும், நான் பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கணும்னா நேர்மையா வாழ்வதற்கு பிழைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அதான் ஞானஸ்தானத்தின் மூலம் அதை நம்ம வெளிப்படுத்துறோம். ஞானஸ்தானத்தின் மூலம் வெளிப்படுத்துறோம். ஏன்னா பழைய மனுஷன் செத்துறான், புது மனிதனா எழுந்திருக்கிறோம். இனி உலக மனிதனை போல வாழ்வதற்காக அல்ல, நேர்மையான தேவனுடைய பிள்ளையா வாழ்வதற்கு, அவருக்கு பிரியமானவனாய் வாழ்வதற்கு. நல்லா புரிஞ்சுங்க, இது 2மே சிலுவையில் அவர் செய்தார். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். முடிங்க வசனத்தை. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னா நல்லா புரிஞ்சுங்க, பாவத்தினுடைய வல்லமை, பாவ வியாதியினுடைய வல்லமை, பாவ சாபத்தினுடைய வல்லமை சிலுவையின் மூலம் என்ன பண்ணப்படுகிறது? முறிக்கப்படுகிறது. நான் செத்துட்டாங்க. இயேசு சிலுவையில் சாகும்போது நான் செத்தேன். ஏன்னா என் பாவத்துக்காக தான் அவர் செத்தார். He is my substitute. அவர் எனக்காக செத்தார்னு போது எனக்குரிய இடத்துல அவர் செத்தாரு, என்னை சுமந்து கொண்டு செத்தார், என்னை இருதயத்தில் சுமந்து கொண்டு செத்தார். He thinking about me when he was hanged on the cross. சிலுவையில் அவர் தொங்கும் போது அவர் பாவத்துக்காக அவர் தொங்கல, என் பாவத்துக்காக தொங்கினார். நான் அங்கே அவரோடு கூட சிலுவையில் மரித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் சிலுவையில் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் கிடையாது, நான் செத்துட்டேன். இதை தான் காண்பிக்கிறாரு. when you believe, அவரை விசுவாசிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய சப்ஸ்டிடியூட் அங்க நடக்குது, ஒரு ஆவிக்குரிய பரிமாற்றம் நடக்குது, ஒரு ஆவிக்குரிய பண்ட மாற்றம் நடக்குது, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. என்னுடைய பாவ ஸ்பாவ மனுஷன் சிலுவையில் என்ன பண்ணுகிறான்? அழிக்கப்படுகிறான். அந்த அன்பு என் பாவ சாபத்தினுடைய வல்லமை அழிக்கிறது. when you put your faith on the cross, அந்த சிலுவையின் மீது நீங்க நம்பிக்கை வைக்கும் போது பாவத்தினுடைய வல்லமை என்ன பண்ணுகிறது? முறிக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஒரு மறுபிறப்பு உண்டாகிறது, ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதனால தான் கிறிஸ்துவினுடைய சிலுவையை சரியா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவனுடைய சிலுவையை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் சில பேர் பாவத்தில் தடுமாறுறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மூலம் என்னுடைய பாவ சுபாவத்துக்கு ஒரு முடிவை தேவன் என்ன பண்ணுகிறார்? கொண்டு வந்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த பழைய மனிதன் அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டான்? சிலுவையில் அறையப்பட்டான். இப்போ இயேசுவை விசுவாசிக்கிறார், உயிர் தெழுந்தார்ல. இயேசு என்னுடைய பாவத்துக்காக என்ன பண்ணாருங்க? சிலுவையில் மரித்தார். என்னுடைய பெனால்டி அவர் தொங்கினார். இஸ் மை பெனால்டி. அவர் என்னுடைய பரிகாரியா தொங்கிட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பக்கத்தில் பார்த்து கேளுங்க. உன் பாவத்துக்காக இயேசு மரித்தார், நம்புறியா? ஹல்லேலூயா. இப்போ இயேசு உன் பாவத்துக்காக சிலுவையில் மரித்து முடிச்சிட்டாரு. முடிச்ச தேவன் அப்படியே போயிடல, அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். ஏன் தெரியுமா உயிரோடு எழுந்தாரு? நான் உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்தேன், நீ என்னுடைய ரத்தத்தின் மேல உன் விசுவாசத்தை வைக்கிறபடினாலே இனி நான் என்ன பண்ண மாட்டேன்? பாவத்தின் வல்லமையினால வீழ்த்தப்படாதபடி நீதியாய் வாழ்வதற்கான எல்லா பலனையும் அவரே எனக்கு தரும்படி உயிர் தெழுந்திருக்கிறார். அப்போ பாவத்தில் நீ தடுமாற தேவையில்லை. பாவம் வரும்போதெல்லாம் அவருடைய பலனை பெற்றுக்கொள். அவர் அதனால தான் உயிரோடு எழுந்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. நல்லா புரிஞ்சுங்க. பாவத்துக்கு செத்து, அப்ப தப்பான சுபாவங்கள்லாம் அழிக்கப்பட்டு நீதியாய் வாழ்வதற்கென்று இயேசு என்ன பண்ணியிருக்காரு? எழுந்திருக்கிறார். அப்ப நான் பாவம் என்ன மறுபடியும் ஆளுகை செத்த நான் யார்கிட்ட போனோம்? இயேசு இடத்துல போனோம். இயேசு இடத்துல போகும்போது எனக்கு என்ன கொடுக்கிறாரு? நீதியாய் வாழ்வதற்கான பலனை கொடுக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதே பழைய கேரக்டர், அதே பழைய சுபாவம், அதே பழைய புத்தி, அதே பழைய பார்வை, அதே பழைய உணர்வுகள் இருக்கக்கூடாது. அதை நீ தான் முடிவு பண்ணும். இயேசு என் பாவத்துக்காக செத்து விட்டார், நான் நீதியாய் வாழ்வதற்கு எழுந்திருக்கிறார். நான் இனி நீதியாய் தான் வாழணும். அந்த நீதியை நான் அவரிடத்திலிருந்து என்ன பண்ண போறேன்? அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. நான் இப்ப ஏன் உயிரோடு இருக்கிறேன்? புதிய சிருஷ்டியா வாழ்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் பண்டி மாதிரி போய் சாக்கடையில் உருள்றதுக்கு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை பாவத்தில் தடுமாறி விழுந்துட்டியா, அவர் இருக்கிறார் பக்கத்தில் பார்த்து சொல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சிலுவையில் அப்படியே செத்து போயிடல, உயிரோடு இருக்கிறாரு. வந்தா உன் பாவத்தை மன்னித்து மீண்டும் உன்னை பலப்படுத்தி அதே பாவத்தை ஜெயிக்க உனக்கு பலன் கொடுத்து உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்ற அவர் உயிரோடு இருக்கிறார். இதை விளங்கிக்கணும். இதை விளங்கிக்காம மறுபடியும் போய் பாவத்திலே விழக்கூடாது. ஏன்னா அந்த சுபாவம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்துக்கான முடிவை அவர் கட்டி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மேல் சுமந்தார். அதே 1 பேதுரு 3:18 வாசிங்க. 1 பேதுரு 3:18. ஏனெனில், நல்லா புரிஞ்சுங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, என்ன ஆழமா இருக்கு பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும், நல்லா புரிஞ்சுங்க, என்ன தேவனிடத்தில் சேர்க்கும்படி, என்னை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய். நான் யாருங்க? அநீதி உள்ளவன். அவர் யாருங்க? நீதி உள்ளவர். நீதி உள்ளவர் அநீதி உள்ள எனக்காக சிலுவையில் மரித்ததுனால இப்ப எனக்கு தேவனிடத்தில் சேர்கிற ஸ்லாக்கியம் கிடைத்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சோ நீதி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, அது எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் யாருக்காக மரித்தார்? எனக்காக மரித்தார். எனக்கு பதிலாக மரித்தார். நீதி உள்ளவராக என்ன பண்ணாராம்? பாவங்கள் நிமித்தம், படிங்க, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக. அது யார்? நான். அநீதி உள்ளவன் யாரு? நான். எனக்கு பதிலாக ஹல்லேலூயா நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். சொல்லுவோமா? ஒரு தரம் பாடுபட்டார். உங்களுடைய பாவத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஏற்படுத்தி விட்டார். பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டது? அழிக்கப்பட்டது. அவர் பாவங்களுக்காக மரித்தார். என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். எனக்குரிய இடத்துல மரித்தார். அநீதி உள்ள எனக்காக மரித்தார். ரோமர் 5:6-10 வரைக்கும் படிங்க. அங்க இன்னும் சூப்பரா சொல்றாரு பாருங்க. அதே காரியத்தை அவர் பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறார். ரோமர் 5:6-10. அன்றியும்
நம்ம யாரா இருந்தோங்க? பலனற்றவளா இருந்தோம். பாவத்துக்கிட்ட நம்ம வீழ்த்தப்பட்டோம். பாவத்திடத்துல நம்ம தோத்து போனோம். நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியல. நாம பலனற்றவளா இருந்த போது ஹல்லேலூயா, குறித்த காலத்தில் எனக்காக மரித்தார். யாருக்காக மரித்தார்? எனக்காக மரித்தார். குறித்த காலத்துல, கரெக்டான டைம்ல, கரெக்டான டைமுக்கு இந்த உலகத்தில் வந்தார். அதான் வேதம் சொல்லுது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படியே ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை பூமிக்கு தேவன் அனுப்புகிறார். குறித்த காலத்தில் அனுப்புகிறார். குறித்த காலத்தில் அவர் சிலுவையில மரிக்கிறார். எதுக்காக மரித்தார்? அதை படிங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீதிமானுக்காக ஒருவன். இயேசு நீதிமானுக்காக சாகல. நான் பர்ஃபெக்ட் நினைச்சா உனக்கு இயேசு சாகலன்னு அர்த்தம். நான் பாவின்னு நினைச்சா உனக்காக இயேசு மரித்து இருக்கிறார் அர்த்தம். சோ நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 9:10 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால், நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப இயேசு யாருக்காக மரித்தார்? அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இயேசு யாருக்காக மரித்தார்? பாவிகளுக்காக மரித்தார். இயேசு யாருக்காக மரித்தார்? அநீதிமான்களுக்காக மரித்தார். எனக்காக அவர் மரித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லா புரிஞ்சுங்க, சத்துருக்களுக்காக மரிக்கிறார். நம்ம யாரா இருந்தோம்? தேவனுக்கு சத்துருளா இருந்தோம். அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சது சத்ருவ சிநேகின்னு சொல்ல முடிஞ்சது. செய்து காண்பிக்கிறார். இயேசு வாயில ஒன்று சொல்லிட்டு வாழ்க்கையில ஒன்று வாழ்கிறவர் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறவர். அவர் சத்துருக்களை சிநேகின்னு சொன்னார்ல. உங்களில் யாருக்கு, எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்காத ஆளை நீங்க நேசிக்க முடியும்? யோசனை பண்ண முடியுமா உங்களால? நீங்க என்ன தான் சொன்னாலும் ஒரு இடத்துல இடிக்குது பிரதர், என்னால் நேசிக்க முடியாது. ஆனால் நம்மளை எப்படி ஆண்டவர் வெறுத்து இருக்கணும் பாருங்க. நம்ம செய்த பாவத்துக்கும் நம்ம பண்ண பாவத்துக்கு நம்மளை எப்படி அவர் வெறுத்து இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது, he loves his enemies. நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நமக்காக என்ன பண்ணாராம்? சிலுவையில் மரித்தார். இப்போ சிலுவையில் அவரை சாவடிக்கிறாங்க, ஆணி அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, மாறினால் அடிக்கிறாங்க. நம்மளாம் தானே சொல்லியிருப்போம், அநியாயம் பண்றானுங்களே, ஐயோ கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையே, இவனுங்க நல்லா இருப்பானுங்களா, நாசமா போயிடுவானுங்க, அப்படிதானே சொல்லியிருப்போம். சிலுவையில் தொங்கும் போது யாராவது சொல்ல முடியுமா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு ஜெபம் பண்ண முடியுமா உங்களால? இப்போ உங்களை வேணும்னே தொல்லைப்படுத்துறாங்க, உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, உங்களை பண்றாங்க பண்ணிக்கினே இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எசப்பா நீங்க தயவு செய்து அவங்களை மன்னியும், அவங்க தெரியாம பண்றாங்க, அப்படி சொல்ல முடியுமா உங்களால? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே அவங்கள விட்டுறாதீங்க, ஆண்டவரே பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, அவங்கள விடாதீங்க. உங்களை தெரியாம பண்ணா பரவாயில்ல, உங்களை தெரிஞ்சுக்கினே இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க. இயேசு சிலுவையில் அடிக்கிறாங்களே, வேதனைப்படுத்துறாங்களே, அவரை துன்புறுத்துறாங்களே. இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க, என்ன இப்படி பண்றீங்களே, அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆக்சுவலா அங்க அவரை சிலுவையில் அறிந்தவர்களுக்காக இல்லைங்க, மாத்திரம் இல்லை, அவங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இன்னைக்கும் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிற நமக்காகவே அங்கே ஜெபம் பண்றாரு. எத்தனை முறை நம்ம அவரை காட்டி கொடுத்துருக்குறோம். நம்ம பெரிய உத்தமர்கள் மாதிரி யூதாசை காட்டி கொடுத்தான்றோம். நம்ம பெரிய உத்தமர்கள் மாதிரி வாரினால் அடிச்சாங்கன்னோம். அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி எத்தனை பேர் நம்ம நடந்திருக்கிறோம்.
நீங்க ஆண்டவர் பாருங்க, அவருடைய சத்துருக்களுக்காக கூட என்ன பண்றாருன்னா சிலுவையில் அவர் ஜெபம் பண்றாரு. அங்க சிலுவையில் அறையப்பட்ட போது கூட அவர் என்ன காமிக்கிறாரு? தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், அன்பை விளங்க பண்ணுகிறார், தன்னுடைய கருணையை காண்பிக்கிறார், தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். ஒரு நாளும் அவருக்குள்ள அந்த காழ்ப்புணர்ச்சியே இல்லை. ஏன்னா அதை செய்யறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தாரு, அதை செய்து முடிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தாரு. எல்லாருடைய பாவங்களுக்காக, ஒட்டு மொத்தமான பாவங்களுக்காக. நான் சொல்றேன் பாருங்க, இந்த சிலுவையில் ஆண்டவர் ஜெபம் பண்ணார்ல, அவரை வாரினால் அடிச்சு அவரை துன்புறுத்தினாங்கல்ல, இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அந்த செய்தி பரவச்சல, பவுல் எழும்பி பிரசங்கித்தார்ல. சிலதெல்லாம் நம்ம சரித்திரத்தில் நம்ம மறைக்கப்பட்டிருக்கிற உண்மையை சொல்றோம் பாருங்க. இவங்கெல்லாம் கூட ரட்சிக்கப்பட்டு இவங்களுக்கு கூட என்ன பண்ணியிருப்பாங்க? அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு பெரிய ஊழியக்காரர்களாக மாறி இருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. யாருக்கு தெரியும்? ஏன்னா ரோம பட்டணமே ரட்சிக்கப்பட்டது, ரோம சாம்ராஜ்யத்தில் பெரிய எழுப்புதல் வந்தது. இன்னைக்கும் ரோம நாட்டில் அநேக பேரளவில் இருக்கிறாங்களோ, எப்படி இருக்கிறாங்களோ, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஜெபம் தன் சத்துருக்களுக்காக கூட ஜெபம் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு பாருங்க, சிலுவை ஒரு அற்புதமான பகுதிங்க. ஒரு அற்புதமான கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க, யூ ஹேவ் டு ரெஸ்பான்ஸ் டு தட் லவ். அவர் அன்பை வெளிப்படுத்திட்டார், அவர் அன்பை காமிச்சிட்டார், அவர் நம்மளை நேசித்திருக்கிறார். இந்த அன்பை நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தின் மூலம். அதான் சொல்றார். என்ன அழகா சொல்றார் பாருங்க, அந்த வசனத்தை 20ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே, குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ, எல்லாருக்கும் இது செய்யப்பட்டது, எல்லாருக்காகவும் இது நிறைவேற்றப்பட்டது. இந்த பலி எல்லாருக்காகவும் செலுத்தப்பட்ட பலி. ஆனா இந்த அன்பை அவர் வெளிப்படுத்தின அந்த அன்பை விசுவாசத்தின் மூலம் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணினா, நீ யாரா இருந்தாலும், அதான் இப்படி சொல்றார், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, விசுவாசியாதவனோ ஆக்கினைத்திற்குட்பட்டு ஆயிற்று. 2 பிரிவா பிரிக்குது. நான் என்னுடைய அன்பை ஒட்டுமொத்தமாக நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அந்த அன்பை நீ விசுவாசித்தால் நீ என்ன பண்ணப்படுவாய்? கெட்டு போக மாட்டாய். அந்த அன்பை நீ விசுவாசித்ததன் மூலம் ரெஸ்பான்ஸ் பண்ணேனா உனக்கு நிச்சயமா என்ன உண்டு? மீட்பு உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எபேசியர் 5:2 இப்போ அந்த அன்பை ஆண்டவர் காமிச்சிட்டு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த அன்பு ஒரு கோரிக்கையை வைக்குது. சிலுவை ஒரு கோரிக்கையை வைக்குது நமக்கு முன்னால. சிலுவை என்ன சொல்லுது? நான் உனக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்? என்னுடைய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். என்னுடைய உயிரையே உனக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். நீ என்ன பண்ணு? இதை விசுவாசத்தின் மூலம் என்ன பண்ணு? ஏற்றுக்கொள் அப்படின்ட்டு நம்மளை உந்துகிறது, ஒரு உந்து சக்தியாக மாறுகிறது. சிலுவையை பார்க்கும்போது அது நமக்குள்ள ஒரு பெரிய என்ன பண்ணுகிறது? ஊக்கத்தை கொடுக்கிறது, ஒரு உணர்வை கொடுக்கிறது. நீ அந்த விசுவாசத்தின் மூலமாக, அந்த விசுவாசிப்பதன் மூலமாக, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு சிலுவையில் மரித்தார், அதை நான் நம்புறேன். அவருடைய அந்த ரத்தத்தின் மூலம் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நீ நம்பினா, அதை நீ ரெஸ்பான்ஸ் பண்ணேனா, ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, நீயும் அதே மாதிரி நடந்து கொள் அப்படின்றார். நீயும் என்ன பண்ணு? நான் எப்படி அன்பு கூர்ந்தேனோ, அந்த வசனத்துல அதான் சொல்றாரு. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு உகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து
நம்மில் அன்பு, நல்லா புரிஞ்சுங்க, நான் உன் மேல அன்பு கூர்ந்து இருக்கிறேன், நான் உன்னை நேசித்து இருக்கிறேன், நீ அதை விசுவாசித்து இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசித்து இருக்கிறீங்க? விசுவாசித்திருந்தா மட்டும் போதாதுங்க, அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமா இருந்தா அவர் உங்க மேல அன்பு கூர்ந்தது போல நீங்களும் மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இயேசு என் மேல அன்பு கூர்ந்தார், நான் அந்த அன்பை விசுவாசிக்கிறேன், அந்த அன்பை விசுவாசிக்கிறேன் நான், அவர் என் மேல் அன்பு கூர்ந்தது போல, அதுதான் அவர் சொல்றாரு, அவர் என்னில் அன்பு கூர்ந்தது போல நானும் என்ன பண்ணணும்? அன்பிலே நடக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நானும் அன்பிலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நானும் அந்த அன்புக்கு, அந்த அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நான் அந்த அன்பை வெளிப்படுத்தணும். நான் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு நான் மற்றவர்களை நான் நேசிக்காவிட்டால் அப்ப நான் உண்மையாகவே அந்த தியாக அன்பை என்ன பண்ணல, விசுவாசிக்கலன்னு அர்த்தம். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், அவர் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், நான் பாவியா இருக்கும்போது அவர் என்னை நேசித்தார். அப்ப நான் கூட மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நானும் பாவிகளிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பை செலுத்தணும். அவர்களுடைய ரட்சிப்புக்காக நான் என்ன பண்ணணும்? அன்பு காண்பிக்க வேண்டும். அந்த அன்பில் நான் நடக்கணும். யாராவது குற்றம் சொல்லி தப்பு பண்ணிட்டா அவங்கள குறை சொல்லக்கூடாது, அதையே பெருசா பேசக்கூடாது. கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நானும் அந்த அன்பில் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். அதுதான் நான் அவருக்கு பண்ற ஒரு ரெஸ்பான்ஸ். ஏன்னா அந்த அன்பு அவ்வளோ விலையேறப்பட்ட அந்த அன்பு, அந்த அன்பை நான் உண்மையா விசுவாசித்தேனால் அந்த அன்பு ஒரு நாள் அந்த அன்பிலிருந்து எந்த சக்தியால என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. யாராலும் அந்த அன்பிலிருந்து என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் இல்லையா, 34ஆம் வசனத்தில், உபத்திரவமோ துன்பமோ வியாகுலமோ பசியோ பஞ்சமோ நாசோ மோசமோ பட்டினியோ நிர்வாணமோ இவைகள் எல்லாவற்றிலும் எங்களில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்து நமக்கு நம்ம மேல அன்பு கூர்ந்தார்னா அந்த அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாமும் மற்றவர்கள் மேல் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்களும் அன்பில் என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்கள். நீங்க உண்மையாக அந்த அன்பை நீங்க விசுவாசிப்பீர்களானால், அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், when you respond to that love through faith, அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க மறுரூபமாக்கப்படுவீங்க, உங்க வாழ்க்கையில பெரிய நன்மையை கொண்டு வரும். நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா மாறுவீங்க, நீங்களும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். சொல்லுவோமா? அப்போ சிலுவை என்பது என்ன? ஒரு வெறும் அடையாளம் கிடையாதுங்க, அது அன்பினுடைய ஒரு பெரிய அன்பினுடைய செயல். சிலுவை என்பது ஒரு அன்பினுடைய செயலாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன பண்ணுகிறது? சிலுவையின் மூலம் வெளிப்படுகிறது. தேவன் எவ்வளவு அற்புதமானவர், அவர் எப்படியா நம்மை நேசிக்கிறார் என்பதை அவர் நமக்கு அது வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் என் மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். ஏன் அதை வெளிப்படுத்துகிறார்? நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்படியாக அவர் வெளிப்படுத்துகிறார். உண்மையாகவே அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டிருப்போமானால், அந்த அன்பை விசுவாசிப்போமானால், இந்த நாளில் இந்த அவருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் அந்த அன்பை எப்படி விசுவாசத்தினால நான் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது ஏன் சாபம் மாறுது, ஏன் பிரச்சனைகளுக்கான தீர்வு வருகிறது, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வருகிறது, நான் நீதிமான ஆகிறதற்கு அவர் தன்னையே என்ன பண்ணியிருக்கிறார்? பலியாக்கி இருக்கிறார். இந்த வேளையில நான் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. ஹல்லேலூயா. பழைய மனுஷனா வாழ்வதற்காக அல்ல, புதிய மனிதனாய் வாழ்வதற்கு. அப்போ அந்த ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கணும், நான் புது மனுஷனா வாழணும். பழைய புளித்த மாவை கலைந்து போடணும், பழைய துர்குணங்களை களைத்து போடணும், பழைய எண்ணங்களை களைத்து போடணும், ஒரு புது சிருஷ்டியாய் நான் வாழணும். நான் நீதி உள்ளவனாய் மாறும்படி அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவங்களுக்காக ஒரு முறை சிலுவையில் மரித்து நீதியாய் வாழ்வதற்கென்று அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அப்ப நான்
பாவத்திலே வாழக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாவம் வரும், பாவம் வராமல் இருக்காது. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால பாவம் நமக்கு வரும். ஆனால் நான் புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்டதுனால என் உணர்வு என்ன சொல்லுன்னா, பாவத்தில் நீ வாழக்கூடாதுன்னு என்னை உணர்த்தும். நீ நீதியாய் வாழணும், நீ இப்படி வாழக்கூடாது என்பதை அது எனக்கு உணர்த்தி கிறிஸ்துவிடத்தில் என்னை வழி நடத்தி கிறிஸ்து எனக்கு கொடுக்கிற பலனை பெற்றுக்கொண்டு நான் என்ன பண்ணுவேன்? புது சிருஷ்டியாய் நான் வாழ்வேன். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலனே, சில பேர் சொல்றாங்க எனக்கு பலனே இல்லை. நாம் பலனற்றவளாக இருக்கும்போது கிறிஸ்து குறித்த காலத்தில் அக்கிரமக்காரர்களுக்காக மரித்ததினாலே கிறிஸ்துனுடைய சிலுவையின் மூலம் நான் பலனை பெற்றுக்கொள்கிறேன். நான் பாவத்தை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். நான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பழைய மனுஷனை நான் சிலுவையில் அறைகிறேன். புது மனிதனாய் வாழும்படி அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த புது மனுஷன் என்ன பண்ணுவான்? உலக மனிதனை மாதிரி வாழ மாட்டான், எல்லாரும் மாதிரி வாழ மாட்டான். அவன் எப்படி வாழ்வானா? புதிய சிருஷ்டியாய் வாழ்வான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். புது மனிதனாய் வாழ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? அப்போ மறுபடியும் பிறந்தா அதான் வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு அர்த்தம். பாவமே செய்ய மாட்டான்னு அர்த்தம் இல்லைங்க. அவன் பாவத்திலேயே வாழ மாட்டான். ஏன்னா அவன் புதுப்பித்து கொண்டே போவான், தன்னை மாற்றிக்கொள்வான், தன்னை மறுரூபமாக்கிக் கொள்வான். இந்த மத்தியான வேலையில் நம்ம புதுப்பித்து கொள்ளணும். பழைய மனுஷனையும் அவனுடைய கிரிகைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து விட்டு விடணும். புதிய மனிதனாக வாழ்வதற்கு தீர்மானம் எடுத்து இந்த நேரத்தில் அந்த அன்புக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் விசுவாசத்தின் மூலம். எல்லாரும் எழுந்திருப்போம் அந்த வேலையில். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய பாவ மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஒரு புது மனிதனாய் வாழும்படி அவர் எனக்கு தம்முடைய பலனை, தம்முடைய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் புதிதான ஆவி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திலே நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசிக்கிறதின் மூலமாக, விசுவாசம் என்பது என்ன? நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ என்னை முழுமையாய் நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த நல்ல அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற வேளையில், நான் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே தேவன் என் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அந்த அன்பு எனக்கு விளங்க பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நான் விசுவாசிக்கணும். அவரை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் புதிதாக இருக்கிறது. நான் இனி பழைய மனுஷனாக வாழ போகிறதில்லை. அவருடைய பலனை பெற்று, அவருடைய கிருபையை பெற்று, அவர் என்னை எப்படி நேசித்தாரோ அதுபோல் நானும் அன்பிலே நடந்து கொள்ளும்படி எனக்கு போதிக்கிறது, எனக்கு அது உணர்த்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல மத்தியான வேலையில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் புதிய சிருஷ்டியாக இருக்கும்படி, பழைய பாவ ஸ்பாவம் என்னை விட்டு நீங்கும்படி, பழைய மனிதன் உம்மோடு கூட சிலுவையில் மரித்தான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, பழைய மனுஷனையும் பழைய சுபாவத்தையும் நாங்கள் களைந்து போடுகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தின் வலிமையினாலே எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவ மனுஷன் ஒழிந்து போகத்தக்கதாக நாமும் தைரியமாக சொல்ல முடியும், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாய் ஜீவிக்கிறார். என் சிந்தையெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழணும்னு என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணமெல்லாம் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்காக நான் வாழ்வேன். இனி நான் சுயநலமாக வாழ மாட்டேன். இனி நான் என்னுடைய இஷ்டப்படி வாழ மாட்டேன். எனக்காக சிலுவையில் மரித்து எனக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வாழப்போகிறேன். அவருக்கு பிரியமாய் நான் வாழப்போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உமக்கு பிரியமாய் வாழும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுவோமா, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீரே, இனி நான் எனக்காக வாழாமல் உமக்கே பிரியமாய் வாழும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். பாவத்தை வெறுக்கிறேன், பாவ எண்ணங்களை வெறுக்கிறேன், அசுத்தமான வாழ்க்கையை வெறுக்கிறேன். இனி நான் அல்ல, நீர் எனக்குள் ஜீவிக்கும்படியாக உம்மை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை புது சிருஷ்டியாக மாற்றும் ஆண்டவரே. என்னை புதிய சிருஷ்டியாய் நீர் மாற்றி இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நான் புதிய சிருஷ்டியாய் வாழ எனக்கு உதவி செய்யும். பழைய சுபாவங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், பழைய பாவங்கள் எங்களை விட்டு ஒழியட்டும். இனி நீர் உமக்கு ஆண்டவரே பிரியமாய் வாழ என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அடியேனை அர்ப்பணிக்கிறேன், திருச்சபை மக்களை அர்ப்பணிக்கிறேன். இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்ப மக்கள், ஒவ்வொரு மனிதர்களும் இனி அவர்களுக்காக வாழாமல் எங்களுக்காக, எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவுக்காக வாழும்படி, உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிற வாழ்க்கை வாழும்படி, உமக்கு பிரியமாய் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரும் இங்கிருந்து போகும் பொழுது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் இனி பாவ சரீரத்துக்கு ஊழியம் செய்யாதபடி என்னுடைய சரீரத்தினுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தோடு இங்கிருந்து நாங்கள் போகிறோம். எங்கள் சரீரங்களை உமக்கு பிரியமாய் வாழும்படி அர்ப்பணிக்கிறோம். நீதியின் ஆயுதங்களாக அதை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சொன்ன நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.